ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக குமாரவேல் அவரோட மேரேஜ் ட்ராக் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த மேரேஜ் ட்ராக் ஷூட்டிங் லொக்கேஷன் நினைக்கிறேன். அவங்களோட பெரியப்பா அண்ட் சித்தப்பா 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. குமாரவேலும் நின்றுட்டுருக்காரு. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு. பிக்கு ஷேர் பண்ணது மட்டும் கிடையாது, அந்த பிக்கில் வந்து கமெண்ட்டில் வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. வெயிட்டிங் ஃபார் குமாரவேல் மேரேஜ் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எங்கே இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வடிவேல் காமெடி மாதிரி பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் மேரேஜ் நின்றோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, குமாரவேலோட மேரேஜ். அந்த மாதிரி குமாரவேலோட மேரேஜ் வந்து அப்கமிங்கில் நின்றுடுது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வீட்லேயும் நல்லா டெக்கரேஷன் பண்ணி ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். எஸ், குமாரவேலோட மேரேஜ் வரைக்கும் மண்டபம் வரைக்கும் போகுது போல இருக்குது. ஆனால் மேரேஜ் ஸ்டாப் ஆகிடுது போல். அதுதான் அது எங்கே இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வடிவேல் பாணியில் வந்து கேட்டிருக்காரு. இந்த மேரேஜ் நிற்குது அப்படின்னும் போதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அப்கமிங் யார் பொண்ணாக வரப்போகிறாங்க இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியலை. ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா, அரசி வந்து சின்ன பொண்ணு, குமாரவேலுக்கு செட் ஆக மாட்டா, வேறு யாராவது வரட்டும், குமாரவேலுக்கு அந்த அரசிக்கு வந்து வேறு யாராவது நியூ பேராக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் டேரக்டரும் டெக்னிக்கல் டீமும் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.